வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா போரை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த போரோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆய்வு செஞ்சோம். செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஏஐயும் பயன்படுத்தணும். சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. சவுதி இப்போது தங்களுடைய வளர்ப்பு பிராணியான அசீம் முனீரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அசீம் முனீரும் சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சந்தித்து பேசுகிறாங்க. இப்போ சவுதி பாகிஸ்தான் மேலே ஒரு தெளிவான ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம 2 பேருக்கும் எஸ்டிஎம்ஏன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது, அது மியூச்சுவல். இப்போது ஈரான் எங்களை தாக்கிட்டு இருக்காங்க, இதற்கு நீங்கள் வரணும், ஈரானை நீங்கள் பதிலுக்கு தாக்கணும் அப்படின்றதான். இதை ஓப்பனாக சவுதி சொல்லாட்டியும் அந்த கான்டெஸ்ட் அதுதான். ஏன்னா இப்போ போர் நடக்கக்கூடிய டைமில் இப்படி ஒரு விசிட் நடந்துச்சுன்னா ஜென்ரலாக அதை ரகசியமாக வைப்பாங்க. சவுதியோடைய ராயல் ஃபேமிலிஸ் அவங்களுடைய ஃபோட்டோ பின்னாடி இருக்குது, கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமியர்கள், அதாவது ஈரானுக்கு அடுத்து உலகத்திலே அதிகமாக ஷியா இஸ்லாமியர்களை கொண்ட நாடு பாகிஸ்தான் தான். அவங்க இப்போ மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த செக்ட் அப்படின்ற ஒரு செக்டரேரியன் ஒரு அஃபினிட்டி அப்படின்றது வருது. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க இப்போது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க சவுதிக்கு அப்படின்னா ஈரானோட தாக்குதலுக்கும் அவங்க உள்ளாவாங்க. இப்போ ஒருவேளை ஏன்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக சவுதியை விட இராணுவ ரீதியாக ஒரு வலிமையான நாடு தான், நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஈரானை தாக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் நேரடியாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்க துரோகிகள் தான். பட் இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே பாகிஸ்தானை துரோகியாக பார்ப்பாங்க. ஏன்னா துருக்கி மேலே ஈரான் ஏவுகணை வீசின போது கூட துருக்கி இன்னும் பதிலுக்கு தாக்கலை. ஈரானுடைய அந்த மிசைலில் அவங்க தடுக்கிறாங்க, நேட்டோ தடுக்கிறாங்க, தெற்கு துருக்கி பக்கம் விழுந்ததை. அதுக்கு கண்டனம் கூட துருக்கி தெரிவிக்கல. அதே மாதிரி அசர்பைஜான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டனம் தெரிவித்தாங்க, பட் அசர்பைஜான் திரும்பலாம் ஈரானை தாக்கலை. இப்போ இதே ஆக்சிஸில் வரக்கூடிய பாகிஸ்தான் சவுதிக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால உள்ளே வந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் 2028க்குள்ளே எத்தனை துண்டா போகும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கான துவக்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அசீம் முனீர் இதை கொஞ்சம் ரேப் அப் பண்ணி கொஞ்சம் வேகமாக வைக்கிறதுக்கான வேலை அப்படின்றது நடக்கும். இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு, அதாவது நேற்று மதியம் 8ஆம் தேதி மதியம் யுஏஇ நேரடியாக களத்தில் குவிச்சிருக்காங்க. யுஏஇ ஈரானுடைய தண்ணீர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டை தாக்குனாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இது உடனே மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. நிறைய பேர் மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க. பட் இந்த செய்தி உண்மை கிடையாது. யுஏஇ அரசாங்கம் அதன் பிறகு அதை தெளிவாகவே மறுத்தாங்க. நாங்கள் இந்த யுத்தத்தில் இன்னும் ஈரானை நேரடியாக தாக்கலை, அப்படியே தாக்கினாலும் நாங்கள் மிலிட்ரி டார்கெட்ஸை தான் குறிவைப்போமே தவிர சிவிலியன் டார்கெட்ஸை குறிவைக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போது கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் களத்தில் அந்த யுத்தம் போயிட்டு இருந்தாலும் ஆன்லைன்லேயும் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த யுத்தம் முடியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க எப்படியாவது வளைகுடா நாடுகளை, குறிப்பாக கத்தார், சவுதி, யுஏஇ மற்றும் பஹ்ரைன், இந்த நாடுகளை ஈரானை நேரடியாக தாக்க வைக்கிறதுக்கான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இதே யுஏஇ, நான் ஜெருசலேம் போஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ஊடகம் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் போய் எதுக்கு அவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டை தாக்கணும், அதன் பிறகு தான் பஹ்ரைனோட டீசாலினேஷன் பிளான்ட்டை ஈரான் குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா தண்ணீர் மேலே நீங்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நாளைக்கு டேமு இதெல்லாம் போச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸாக உருவாக்கிடும். மக்கள் வாழ்கிறதா இல்லையா? இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது, தண்ணீர் இல்லாமல் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்டில் இந்த போர் இன்னும் உக்கிரமாகிட்டு போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இப்போது ரைட்டர்ஸ் ஊடகம் நடத்தின ஒரு ஆன்லைன், அது பெரிய மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடையாது, இருந்தாலும் ஒரு டேட்டா பாயிண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் சர்வே அவங்க எடுத்ததில் 4ல் 3 அமெரிக்கர்கள் இந்த போருக்கு எதிராக இருக்கிறாங்க, ஒருத்தர் இந்த போருக்கு ஆதரவாக இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு 2024 ஓட்டு போட்ட மக்கள்லேயே ஒரு 67% இந்த போருக்கு ஆதரவாக இருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 33% இந்த போருக்கு எதிராக இருக்காங்க. ஸோ ஒரு வீக் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது இவங்களுடைய ஆட்சிக்கு என்னவோ இல்லையோ உலகத்துக்கு அது ஒரு நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தலான விஷயம்தான். ஏன்னா தன்னை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, அரசியல் தலைமைகள் மாறுவாங்க. ஸோ ட்ரம்ப்பும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இப்போ ட்ரம்ப்பு ஒரு இடத்துல பெரிய டைலமால இருக்காங்க. அமெரிக்காவுடைய இராணுவம் ஈராக்கில் எப்படி தரையிறாங்கனாங்களோ
ஒரு செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்கில் இவங்க ஈரானில் கிரவுண்ட் ஃபோர்ஸஸை இறக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய டைலமா இருக்குது, பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணும்போது எத்தனை லட்சம் மக்கள் ஈராக்கில் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியும், எத்தனை ஆயிரம் துருப்புகள் அமெரிக்காவில் இறந்தாங்கன்னு தெரியும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வீவேர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில படம் ஒன்று வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் போரை பற்றி காமிச்சிருப்பாங்க. அந்த போரில் இந்த இறந்த வீரர்களுடைய உடல் வந்து அந்த பாடி பேக்ஸில் வரும். அது அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது உலகத்தோட சர்வ வல்லமை படைத்த ஒரு சக்தி, ஒரு மிலிட்ரி பவர், ஒரு எக்கனாமிக் பவர். ஸோ நம்மளுடைய ஒரு உயிரும் வேல்யூபிள் அப்படின்றது தான். இந்த டிசிஷன் தான் இந்த போருக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அமைப்போகுது. கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் இறங்கினாங்க அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சவுதி, துருக்கி போன்ற எல்லா நாடுகளுக்கும் இது நேரடி பாதிப்பையும், இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது மறைமுறை பாதிப்பையும் வந்து கொடுக்கும். ஒன்ஸ் ஃபார் அண்ட் ஆல் கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த ரெட் லைன் அப்படின்றது ஏர் ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 4 to 5 வாரம் இது போக தான் போகுது. கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது கிரவுண்ட் ஆக்குபேஷன் இப்போதைக்கு கிடையாது அப்படின்றதான் நம்ம தெளிவாக இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அடுத்த 10 நாள் என்ன நடக்கும், என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோரார்லெஸ் இந்த கடந்த 9 நாட்கள் என்ன நடந்தோமோ இதுதான் நடக்கும். ஆனால் இன்னும் வேகமாக நடக்கும், இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நிறைய பொய் செய்திகள், நிறைய எடிட்டட் வீடியோ, கன்ஃபியூஷன், ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக சேர்ந்து இவங்களுடைய மிசைல் சைட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிஸ், நேவல் யூனிட்ஸ் மற்றும் ஐஆர்ஜிசியோடைய பேசஸ் மற்றும் இப்போது முஸ்தபா கமேனி அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பேரை வந்து அவங்க ஏற்கனவே சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பேரை ரகசியமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் அதுக்கு பின்னாடி போவாங்கன்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல இது வந்து பண்ணுவாங்க. அதே சமயம் ஈரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈரான் மற்றும் அவங்களோட ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய இஸ்புல்லா இப்போ நார்த்தில் போன வாரத்தை விட ஒரு அஃபென்சிவாக இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்புஷில் பார்த்தீங்கன்னா 3 இஸ்ரேல் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் யுஏஇ பிரைமரி டார்கெட், குறிப்பாக துபாய் மற்றும் அபுதாபி அவங்களுடைய பிரைமரி டார்கெட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பஹ்ரைனுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரோடைய தோஹா மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மற்றும் கேஸ் ரிஃபைனரிஸ், டீசாலினேஷன் பிளான்ட், குடிநீரை இவங்க வந்து பஹ்ரைனில் கை வச்சுருக்காங்க. இன்னைக்கு இரவு நம்ம அப்சர்வ் பண்ண பிறகு நாளைக்கு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் ரிப்போர்ட்டில் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம். ஏன்னா அதை பண்ணாங்க அப்படின்னா இந்த பதட்டம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஈரானோடைய அதிபர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு, எங்களால் நினச்சா 2000 கிலோமீட்டருக்கு அதிகமான போகக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை செய்ய முடியும். ஆனால் எந்த நாட்டுக்கும் நாங்கள் அச்சுறுத்தல் கிடையாது அப்படின்றதுனால அதை நாங்கள் செய்கிறது இல்லை. எங்களுடைய ஏவுகணை அப்படின்றது 2000 கிலோமீட்டர், அதாவது ஈரான்லேருந்து இஸ்ரேல் வரக்கூடிய தூரம் மட்டும்தான். இதை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எந்த நாட்டுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, அமெரிக்கா இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸை உள்ளே அனுப்பாமல் இருக்கிறதுக்கும் உலக நாடுகளுக்கு அவங்க தரப்பு நியாயத்தை ஓரளவுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மூவையும் நம்ம இங்கே வந்து கிளியராக பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய டைம் பாம் வீட்டில் இருக்கிறது, அதாவது அமெரிக்காவில் இருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய கேஸ்லின் ப்ரைஸ். பெட்ரோல், டீசல் ரெண்டோடைய விலையுமே அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சஸ்டனன்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மொபிலிட்டிக்கு எதிரான ஒரு நபர் ட்ரம்ப். எவ்வளோ வேணுமோ ஆயில் எடுங்க, தோண்டுங்க, இது பண்ணுவோம் அப்படின்ற போது ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் ஈரான் வீழாதது அது வேற விஷயம், அது எக்ஸ்டர்னலாக. இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய மிடில் கிளாஸ் மற்றும் லோயர் மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக ஆயிலோடைய விலை, கச்சா எண்ணெயுடைய விலையை குறைக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு இருக்குது. அட்லீஸ்ட் டொமஸ்டிக்காவது அதை சப்சிடைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமெரிக்க வீரர்கள் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு ஈரான் கணக்கில் எடுத்திங்கன்னா 300-400 சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு 7 பேர் வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கடலில் வானத்தில் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுடைய இவருடைய ஓன் பாப்புலேஷன் இவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் நாளைக்கு கிரவுண்ட் இன்வேஷனில் போனாங்க அப்படின்னா இது எப்படி போகும் அப்படின்றத நம்ம வந்து கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி ஈரானும் சவுதியும் இப்போ நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க.
யுஏஇ, கத்தார் போன்ற நாடுகளுமே இப்போ கொஞ்சம் ரொம்ப இப்போ ஒரு கவலையில் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே இப்போ சமீபமாக ஒரு 3 வருட காலத்தில் இந்த ஹமாஸோடைய பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் அதிகமாக நடக்கிறது, வேர்ல்டு கப், ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தது. அடுத்தது வந்து ஒரு டூரிசத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சிட்டியாக டெவலப் பண்ணது. அதே மாதிரி லக்ஸரி லிவிங்க்கு ஒரு பெரிய இதுவாக டெவலப் பண்ணது. நான் ஆயில் ரெவென்யூன்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் இல்லாத அரசு வருமானத்துக்கு இவங்க எல்லாம் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய செட்பேக் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ யூஏஇயோடைய ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுடைய பங்கு அப்படின்றது கடந்த ஒரு 3 நாட்களில் 15% சரிஞ்சிருக்கு. பட் இது ஆன்லைனில் எப்படி பரப்பி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகேவோடைய அதாவது யூஏஇயோடைய குறிப்பாக துபாயோடைய ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து 15% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்ட்டு. கண்டிப்பாக இந்த நேரத்தில் யாரும் போய் விற்கவும் போகிறது கிடையாது, வாங்கவும் போகிறது கிடையாது. ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ஹிட் இருக்கும். எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம வருங்காலத்தில் தான் பார்க்கணும். யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோடைய பங்கு சரிஞ்சிருக்கே தவிர ரியல் எஸ்டேட்டோட விலை சரிந்திருக்கிறதா எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா யூஏக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆன்லைன் வாரை வந்து கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய அன்பர் அங்கே இருக்கிறாரு. அவர் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு நம்மளுக்காக. உங்களுக்கு எல்லாம் கம்யூனிகேட் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த இமெயிலில் அவர் பேர் குறிப்பிடாமல் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு ஒரு இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விகே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவரை பற்றி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யுஏஇயில் ஷார்ஜாவில் வேலை செஞ்சிட்ருக்கேன். யுஏஇயோடைய அரசாங்கம் வந்து எங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய சேஃப்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப யாரும் எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல 99.9% அளவுக்கான ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. சில மைனர் இன்சிடென்ட்ஸ் இங்கே எங்கே நடக்குது, எந்தெந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்கோ அந்த இடத்துல டைம்லி அலர்ட் பண்ணுறாங்க. ஃப்ளைட்ஸுமே டிஸ்டர்ப்ட் ஆனால் கூட தொடர்ந்து அவங்க இயக்கக்கூடிய வேலையை அவங்க பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பேர் எடுத்து போடக்கூடிய வீடியோனால, சோஷியல் மீடியா வீடியோனால, அதன் மாதிரி இங்கே நம்ம சேனல்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கனாலே புர்ஜ் கலீஃபா உடஞ்சி, இந்த இடம் உடஞ்சி, அங்கே எல்லாம் அப்படியே தலைகீழ கவுந்து போன மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி இன்றைக்கி என்ன வேணால் போடக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேனிக்கை வந்து உண்டு பண்ணுது பொதுமக்களிடையே. ஸோ நீங்கள் தயவுசெய்து வீடியோ பண்ணுங்கள். நீங்கள் மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரியல் சுச்சுவேஷனை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களுடைய நன்றிக்கு எமிரக அரசாங்கத்துக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். இந்த விஷயத்த உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. விகேபி அவர்கள் உங்களுடைய மெசேஜை இப்போ நான் கொடுத்துட்டேன். நம்மளுடைய இதுக்கு தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு என்னோட ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள், நம்ம சொந்தக்காரங்க யாராவது அங்கே இருந்தாலோ, நம்ம ஃபேமிலி யாரோ அங்கே இருந்தாலோ எவ்வளோ அளவுக்கு பேனிக் ஆவாங்கன்னு யோசிங்க. ஸோ தயவு செய்து ஊடகங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நமக்கு வந்து ஒரு பொறுப்பு அப்படின்றது இருக்குது. வியூஸ் வரணும், இதை வந்து சென்சேஷன் ஆகிறோம். 24 மணி நேரம் சைரனை விட்டு ஒரே வீடியோ லூப்பில் போட்டு அப்படியே ஒரு உலகப்போர் வந்து உலகமே முடியக்கூடிய அளவுக்கு ஒரு பேனிக்கை உண்டு பண்ணுறது சரியாக இருக்காது. ஊடகங்கள், என்னுடைய நண்பர்கள், உங்களை பாசிட்டிவாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இதை வந்து கவனிங்க. நம்ம புதுசாக இன்னோவேட் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த போரோட தன்மை அடுத்த 10 நாளைக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்க போகிறது கிடையாது. இந்த போரோட சேர்ந்து நாமளும் பயணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இன்னொரு அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.